இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். யோவான் 13 அதிகாரம் 3 முதல் 5 முடிய. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். தம்முடைய நேரம் வரப்போகிறது என்பதை அறிந்து இயேசு சீஷர்களுக்கு முன்மாதிரியாக அவர் தாழ்மையை அணிந்தவராய் சீஷருடைய பாதங்களை கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிற நாமும் கூட அந்த தாழ்மையை, மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக சிஷ்யரோடு கூட அவர் போஜனம் பண்ணுகிற போது இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை களைந்து அந்த டவல்னால என்ன பண்ணுறாரு, துடைக்கிறார். சிஷ்யர்களுடைய பாதங்களை கழுவுறார். அதுதான் ஊழியம் செய்கிறதை காட்டுகிறது. அவர் என்ன பண்ண, ஊழியம் கொள்ளும்படியாக இந்த பூமியிலே வந்ததை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக நம்முடைய பாரத்தை யெகோவா தேவன் மீது நாம் வைக்க வேண்டும். என்ன வேதம் நமக்கு சொல்லுகிறது? பேதுருவிலே நாம் வாசித்தோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதவசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அந்த விசாரிப்பை ஆண்டவர் சொல்லல. உண்மையாகவே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். உண்மையாகவே நாம் மற்றவர்களுடைய கவலைகளை அறிந்து நாம் உதவ வேண்டும். அதுதான் விசாரிப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல் நெஞ்சுக்காரர் அல்ல என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வேதம் என்ன சொல்லுது? உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல போட்டுருங்க என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கவலை இல்லை, கவலைகளை எல்லாம், எவ்வளோ கவலை இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா மேலே நீங்கள் வச்சிடுங்க, அவர் உங்களை விசாரிப்பார். Jesus cares for you. He carries you like a father carries his son. ஏசு ஒரு அப்பா தாம் பிள்ளையை எப்படி சுமந்து செல்லுறாரோ அதே போல் இயேசு உங்களை பார்த்து கொள்ளுவார். இயேசு அப்பா உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் என்ன சுமந்து கொள்ளுவார். ஆகவே தான் மத்தேயு 28 அதிகாரத்திலே சொல்லுகிறார். மத்தேயு 11:28 என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. 11 அதிகாரம் 28 வசனத்திலே அப்படி இயேசு சொல்லுகிறார். இளைப்பாறுதலை தருகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. ஆகவே cast all your burdens upon him. Cast your burdens upon Jesus. He will cares for you. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய பாரத்தை இயேசுவின் மீது நாம் வைக்க வேண்டும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையை நாம் இயேசுவின் மீது வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பாவமான பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம் இயேசுவின் பாதத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாரம் வருது. நிறைய பேர் நம்மளை வெட்கப்படுத்துவாங்க, நிறைய பேர் நம்மளை குறை சொல்லுவாங்க, நிறைய வியாதிகள் நம்மளுடைய வாழ்க்கையை பாரப்படுத்தும். டிசீஸ், இப்போ கேன்சர் நிறைய பேருக்கு வருது.
கேன்சர் ஆஸ்பத்திரியெல்லாம் நான் போகும்போது அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்துருக்கிறேன். அடையார் ஆஸ்பத்திரியில், கேன்சர் ஆஸ்பத்திரியில் நான் விசிட் பண்ணும்போது ஜெபம் பண்ணினது உண்டு. அல்லது வேறு இடங்களுக்கு போகும்போது நான் ஜெபம் பண்ணுறது உண்டு. சிலர் பிழைத்து கொள்ளுகிறார்கள், சிலர் செத்தும் போகிறார்கள். அவர்கள் கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பயம் அவர்களை விட்டு போகிறதில்ல. ஏன்னா இன்னொரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது, பரலோகம் என்கிற ஒன்று இருக்குது, பரலோக வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று அந்த நித்தியத்திற்குரியதான ஒரு சந்தோஷமோ சமாதானமோ இல்லாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு ஐயோ நான் செத்து போகிறேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு வேறு வியாதியும் வருது. ஆனால் அவங்களுக்கு செக் பண்ணும்போது டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, சதையும் எடுத்து பார்த்து இதில் கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி அந்த செக் பண்ணி ரிசல்ட்டில் நோ தான் வரும். இருந்தாலும் அந்த ரிசல்ட் வர வரைக்குமே அவங்க பயந்து கொண்டே இருப்பாங்க. 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ ரிசல்ட் வந்த பிறகு தான் அவங்களுக்கு மூச்சே வரும். உயிரோடு தான் இருப்பாங்க, செத்து போனோம். அது மாதிரி ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம், ஜெபித்து கொள்ளுகிறோம், கவலைப்படாதீங்க. அப்படி கர்த்தர் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துறவங்கள நான் பார்த்துருக்குறேன். பேய் பிசாசு பிடிச்சிருக்கிறவங்கள ஏசப்பா மேலே உங்கள் பாரத்தை வச்சுருங்கன்னு நாங்கள் ஜெபிக்கும்போது பேய் பிசாசு ஓடுறத நாங்கள் பார்த்துருக்கோம். நைட்டில் ஆவி அழுத்து தான் இல்லது உங்களை சாகிற நிலைமைக்கு மாடியிலேருந்து குதிக்க வைக்குதா. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்நிய பாஷையில் நிரம்பி நாங்கள் ஆயத்தத்தோடு போகும்போது கர்த்தர் உண்மையாகவே விடுதலை கொடுக்கறத நாங்கள் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதை விஷயம் தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, பேய் பிசாசுக்கும் ஒரு மனவியாதிக்கும் இல்லை ஒரு மென்டல் இல்னஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. நாம் இவற்றை நன்கு புரிந்து கொண்டு ஆவிகளை பகுத்தறிந்து அவர்கள் மத்தியிலே நாம் ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய பாரத்தை இயேசுவின் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். நம்முடைய பாரத்தையும் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பாரத்தை இயேசுவின் மீது வைத்து விட வேண்டும். அவர் நமக்கு அப்பொழுது இளைப்பாறுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்திலே நமக்கு என்ன இருக்கு? ஜெயம் இருக்கு. There is victory in the name of Jesus Christ. There is deliverance in the name of Jesus Christ. There is healing in the name of Jesus Christ. There is power in the name of Jesus Christ. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை புலம்பாதீங்க. உங்களோட கூட இயேசுவின் நாமம் இருக்குது. ஆகவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பாரு. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகளை நான் பார்த்துருக்கேன். கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்? தாழ்மையாகவே தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளும்போது, கர்த்தரையே நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கும்போது, உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மீது நீங்கள் எரிந்து போடும்போது அந்த அவருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? இயேசு அப்பா உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல உயர்த்தி வைப்பார். இந்த பூலோக வாழ்க்கை மட்டும் இல்லை, பரலோக வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுப்பார். ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேரை எழுதி வைப்பார். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். இந்த நாளிலே நாம் என்னென்ன பார்த்தோம்? கர்த்தர் வைத்திருக்கிற காலங்கள் நேரங்கள் வரைக்கும், அவர் உயர்த்துற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்கணும். கர்த்தர் நாம் கேட்கறதுக்கு மேலா சிறந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நாம் காத்திருக்கணும். கர்த்தருடைய கிருபை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நிலைச்சுன்னு இருக்கும். ஆகவே கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஏசப்பாவை பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் அமர்ந்திருந்து தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணும்?
செலவழிக்கணும். அந்த காத்திருப்பு நேரங்கள்லாம் கடந்த பிறகு, காலங்கள்லாம் கடந்த பிறகு, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறதான ஹையர் காலிங், கர்த்தர் உங்களுடைய அழைப்பு, உயர்ந்த அழைப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில். எப்படி அந்த கழுகு குஞ்சு செட்டைகளை அடித்து பறக்கிற காலம் வந்ததை போல உங்களை அவர் என்ன பண்ணுவார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படியாக கர்த்தர் உங்களை உசந்த இடத்திலே உயரத்திலே பறக்கிற காலத்துக்குள்ளாக கொண்டு போவார். அப்பொழுது இந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு, வெயிட்டிங் டைம்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய வாஞ்செல்லாம் என்னவோ, நீங்கள் ஜபத்தில் என்னெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் செஞ்சு முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கை அப்பொழுது பரிபூர்ணப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்தில் அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கியிருந்து ஒப்பு கொடுத்து இருக்கீங்க. நீங்கள் விசுவாசித்து இருக்கீங்க. தேவனுடைய வார்த்தையை உணவை உட்கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் எனக்கு நன்மையான காரியத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அடுத்த படிக்கு நீங்கள் போக முடியும். அப்படி எந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையோட ஜபமே பண்ண மாட்டீங்க. ஆகவே நான் அடுத்த நிலைமைக்கு போகணும், அடுத்த படிக்கு போகணும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதில் குறைவுபட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுங்கள். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இஎம்ஐ பிரச்சனையாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பேங்க்காரன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்னா கவலைப்படாதீங்க. இல்லை நகை அடகுல இருக்கா கவலைப்படாதீங்க. கர்த்தர் வழிவாசல்களை திறப்பார். அப்படியே இழந்து போனாலும் அதை பார்க்கிலும் சிறப்பான காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது எப்படி இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டாரோ அதை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்டு கொள்ளுவீர்கள். அதற்கு உங்களுக்கு வேண்டியது என்னது? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டதை போல தேவ ஜனங்களே நீங்கள் உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். சைத்தானுக்குள்ள திடப்படுத்தி கூடாது. நான் நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு சொல்லிட்டு போய் குடிக்கக்கூடாது, தம் அடிக்கக்கூடாது, ஊர் சுத்தக்கூடாது. அது எழுப்புதல் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன வேணும்? கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் ஆவியிலே அனல் கொண்டு உயிர பறக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் மனசில் நீங்கள் என்ன பண்ணணும்? கற்பனையை போல் எழுதி வைக்கணும். கர்த்தாவே, நான் படித்த வேத வாக்கியங்களை என்னுடைய இருதயத்திலே நீர் எழுதி வையும். ஏற்ற காலத்திலே அவற்றை எடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தணும். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பயன்படுத்தணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் என்ன பண்ணுறோம்? கார்போஹைட்ரேட், சுகரு, என்னெல்லாம் உடம்புக்கு வேண்டாவோ அதெல்லாம் நாம் சாப்பிட்டுடுறோம். நம்ம உடம்புக்கு என்ன வேணும்? விட்டமின்ஸ், மினரல்ஸு, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே தேவை இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே சுகர் அதிகமாக போகும்போது, பிபி அதிகமாக போகும்போது நாம் என்ன பண்ணுறோம்? மருந்து மாத்திரைகளே எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுபட்டு போகும்போது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகும், ஆவின் கனிகள் குறைந்து போகும். ஆகவே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தினந்தோறும் அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கணும். ஆவின் கனிகளால் நிறைந்து நீங்கள் வளர வேண்டும். கிறிஸ்துவை போல நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் உங்களிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அம்பாசிடராக நீங்கள் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கணும். இயேசுவை நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விட்னஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். கர்த்தருடைய மகிமைக்காக உங்களுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா அவர் உங்களுக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்திருக்கார், உசுரை கொடுத்துருக்கிறார், உன்னை மீட்டு இருக்கிறார், பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். நீதிமானை வாழ்வதற்கு, நித்திய ஜீவனை அடைவதற்கு, சீயோனை அடைவதற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். உயர்ந்த ஸ்தலத்திலே
உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடு. உன்னுடைய இருதயத்திலே இயேசு வாசம் செய்ய விரும்புகிறார். நீ இருக்கிற இந்த நிலைமை அல்ல, இயேசு உன்னை ஒசத்தி வைக்க விரும்புகிறாரு. என் பிள்ளைய நான் கை விட்டுருவேனா? விடமாட்டேன், விடவே மாட்டேன். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்க, தலைகள் தாழ்ந்து இருக்க, பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். என் மகனே, உன்னுடைய உள்ளத்துல நான் வசிக்க ஆசைப்படுறேன். சைத்தான் என்ன பண்ணுவான்? அப்படியே வந்து நுழைஞ்சிருவான். ஏசு அப்படி இல்லை, நீ கூப்பிட்டாதான் வருவாரு. வாயை திறந்து இயேசுவே என் உள்ளத்துல வாரும், இயேசுவே வாசம் செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் எடுத்து போடுங்க இயேசுவே. சோதரிக்கிறேன் இந்த வேலையிலே, என்னை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடு. பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் நீக்கி போடும், வேதனைகள் எல்லாம் நீக்கி போடும். ஆண்டவரே, ஆண்டவரே இறங்குமாப்பா, இறங்குமாப்பா. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பகலெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, வேலையும் ஓட மாட்டேங்குது, அவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. உன் உசுரை யாரையும் எடுக்க முடியாது. எல்லா கடன்களையும் நான் கட்டி முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். என்னையே நம்பிக்கொண்டிரு. உன்னுடைய பாரம் என்ன? என்கிட்ட கொடுத்துடு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், ஜெபிச்சுட்டு என் கையில் விட்டுறணும். மறுபடியும் அதை பற்றி யோசிக்காத. நாள்தோறும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ நடப்பி. யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதே. கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் குருடருக்கு பார்வையையும் சப்பானிகளே நடக்க வச்ச தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை வாழ வைக்க மாட்டாரா? கண்டிப்பா வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எல்லா மன அழுத்தத்தின் ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எப்பொழுதே நிர்மூலமாக்கி கட்டி நான் செபிக்கிறேன். ஓ ரபலகதரை அம்மா அம்மா Holy Ghost fire. கிறிஸ்துவின் அபிஷேக ஆவி இப்பொழுது இறங்குவதாக. எப்பத்தா எல்லா செவிட்டின் ஆவி ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அந்தகார சக்திகள், பில்லி சூனி கட்டுகள், பிசாசின் கிரியைகள், மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு எதிராய் இருக்கிற எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமத்தினாலே நீ விடுவிக்கப்படுகிறாய். ஒரபலகாதறியாந்தார். எப்பொழுதெல்லாம் உன்னை பயத்தின் ஆவி சூழ்ந்து கொள்ளுகிறதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை கூப்பிடு. நீ உன் இதய கதவண்டே வந்து நிற்கிறார் இயேசு. தட்டாரு, மகனை கதவை தோற, உன் இதயத்தை தோற. வேண்டாத குப்பையெல்லாம் குப்பை தொட்டியை போல உன் இதயத்துல போட்டுக்காத. களிகள், வெறியாட்டங்கள், குடிகள் இதெல்லாம் உன் இதயத்தில் இருக்கக்கூடாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, இச்சையடகம் இவற்றையெல்லாம் உன் இதயத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசப்பாவுக்கும் உன் இதயத்தை கொடு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற மகனே, மகளே, உன்னோடு தான் இயேசு பேசுகிறாரு. நான் இயேசுவின் பிள்ளை, நான் சபைக்கெல்லாம் போகிறேன். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லைப்பா, அனல் இல்லைப்பா. இயேசு அப்பா, நான் என்ன பண்ணுறேன்? உண்மை விட்டு தூரம் போயிட்டேன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார். 2 பேரும் வளர்ந்த பிள்ளைங்க தான். அதில் இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறியா? இப்பொழுதே திரும்பி வா. ஆவியானவரே, மறுபடியும் என்னுடைய இருதயத்தை நான் உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்தி என் உள்ளத்தை வாங்க. ஆண்டவரே, மறுபடியும் ஒரு ரீடெடிகேஷன் எடுப்பியா? தேவ பிள்ளையே,
உன்னோடு தான் இயேசு பேசுகிறேன். உன் கூட தான் நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு கொடுக்கல, உன் கூட தான் இருக்கிறேன். ஆனால் நீ தான் என்னை விட்டு தூரம் போயிட்டேன்னு இயேசு சொல்கிற. உன் கூட தான் இருக்கிறேன், எதுக்காக நீ கவலைப்படுற? பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறியா சகோதரியே? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கவலைப்படாத. என் திறமைக்கு மிஞ்சி, என் தகுதிக்கு மிஞ்சி நிறைய கமிட்மெண்ட் நான் எடுத்துட்டேன். கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரியே, நான் ரொம்ப நேசிக்கிறேன். உன் பிள்ளையின் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாதே. என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். அதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். இந்த பூலோகத்தில் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய அந்த சக்தியை நான் கொடுப்பேன். வழிவாசல்களை உண்டு பண்ணுவேன். இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உன்னுடைய பண தேவையை கர்த்தர் பூர்த்தி செய்வோம். அதின் காலத்தில் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பறந்து காக்கும் பட்சியை போல் காக்கும் என் தேவனே, பாவமின்றி பரிசுத்தத்தில் வாழ்ந்திட செய்யுமே. பறந்து காக்கும் பட்சியை போல் காக்கும் என் தேவனே, பாவமின்றி பரிசுத்தத்தில் வாழ்ந்திட செய்யுமே. பரனும் அன்பை வெளிப்படுத்தி பாரினை அசைத்திட, பரனின் அன்பை வெளிப்படுத்தி பாரினை அசைத்திட, பரமசக்தியை ஊற்றிடும், பரமசக்தியை ஊற்றிடும், பரமசக்தியை ஊற்றிடும். அளவில்லாமலே, அளவில்லாமலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். மான் கால்களை போல உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை குதிக்க பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வேலையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆவியாத்ம சரீரம் முழுவதும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த வார நாட்கள் முழுவதும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஏகவசமா கூடவே இரும். நிகவரஃபா, எங்கள் தேவைகளை சந்தியும். ஹல்லேலூயா. தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ தயவு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசுவே, இயேசு அப்பா, Jesus Daddy, I love you. Hallelujah, 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 hallelujah. Oh rabariyandara, oh shiyalala, shiyandururura, ruva. Hallelujah. சுவாச காற்று, இயேசுவின் காற்று உன் மீது வீசுகிறது. ஆவியானவர் எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு படைத்தார். உன்னை தன்னுடைய சுவாசத்தினால ஊதி உண்டாக்கியிருக்க. இயேசுவின் சுவாசம் உனக்குள்ளே உண்டு. என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே. ஹல்லேலூயா. தேவனின் சாயலாய் படைக்கப்பட்ட நீ தேவனையே தரித்துக்கொள். ஹல்லேலூயா. இந்த வேலையை, இந்த நேரத்தை ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே கொடுக்குறோம். ஆண்டவரே, நீர் பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, யாருடைய இதயத்திலே நீர் பேசியிருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்றும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய்